பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் பாக்கியா சொந்தமாக பிஸ்னஸ்லாம் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறிட்டா நம்மளை சுத்தமாக மதிக்க மாட்டா அப்படின்னு நினச்ச கோபி பாக்கியாவை பழி வாங்க தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த ஆனந்தை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. ஆனால் கடைசியில் நம்ம கோபிக்கு பாக்கியா தரமான ஒரு பதிலடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோபி தான் சொல்லி கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. போலீஸும் இப்போது கோபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதை பார்த்து நம்ம செலியன் ஓடி போய் பாட்டி பாட்டி அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க பாட்டி, என்ன ஆச்சுன்னு தெரில பாட்டி, அங்கே ஒரே கலவரமாக இருக்குது பாட்டி, என்ன ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள் பாட்டி, வாங்க பாட்டின்னு கூப்பிட்றாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒன்றும் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லவும், ஏம்மா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு, அப்பா வாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கம்மா, எங்களுக்குன்னு சப்போர்ட்டிவாக இருந்தது டேடி மட்டும்தான், டேடி அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது எப்படி பாட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும், பாட்டி நீங்கள் வாங்க பாட்டி, என்னாச்சு கேளுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நான் தான் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அத்தை, ஆனந்த் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஹோட்டலில், அதுக்காக ஏன் பாக்கியா இப்போது கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த நீனு அப்படின்னு சொல்லவும், ஏன் அத்தை அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவருக்கு வேணால் ஒரு பார்ட்டிலாம் நடத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாக்கியா அப்படிங்கவும் சரின்னு ஒன்று, என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா டேடி மேலேயா, ஏன் டேடி என்ன பண்ணார், எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் டேடி எங்கள் மேலே பாசமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, ஏம்மா உங்களுக்கு இந்த வைக்கிற புத்தி அப்படின்னு இங்கே சரின்னு கேட்க, இனியா ஒன்று அதான் நினச்சேன் நான், டேடி நமக்காக நல்லது பண்ணுறாரு, எங்கடா அம்மாவால் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாது, சும்மா இருக்காங்களேன்னு பார்த்தேன், கரெக்டாக பண்ணிட்டாங்க, இப்போ டேடியை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக யார் இருந்தாலுமே அது அம்மாவுக்கு பிடிக்காதுண்ணே, அதான் இப்படி பண்ணிட்டாங்க, நீ எலினனுக்கு கால் பண்ணு, எலினன் வந்ததும் நம்ம 3 பேரும் போய் டேடியை பார்த்துட்டு வரலாம், பார்த்து டேடியை எப்படியாவது வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு இங்கே இனியா சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே கரெக்டாக எழிலும் வராரு. எழில் வந்தவுடனே இனியா ஓடி போயிட்டு, அண்ணன் பாத்தியாண்ணே டேடியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே, காரணம் அம்மா தான், அம்மா சம்மந்தமே இல்லாமல் இப்போது டேடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து டேடியை அரெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க, ஏன்னா அம்மா இப்படி இருக்காங்க, நீயாச்சும் கேளுண்ணே, நமக்கு சப்போர்ட்டாக நமக்கு பக்கபலமாக டேடி தானே இருக்கார், அம்மாவுக்கு அது பிடிக்கல போலண்ணே, அதனால் அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கவும் இங்கே எழில் ஒன்று, போதும் நிப்பாட்டினியா, சும்மா எப்போ பார்த்தாலும் டேடி டேடின்னு டேடி புராணத்தையே பாடிட்டுருக்காத, நீங்களாம் சொல்லி சொல்லி தான் நானும் டேடி ரொம்ப நல்லவரோன்னு நினச்சிட்டேன், ஆனால் டேடி என்றைக்குமே நல்லவராக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும், செலின்னு ஒன்று, என்னடா இப்படி பேசுகிற, கொஞ்சம் கூட உனக்கு நன்றி விசுவாசமே இருக்காதா, டேடி தானே கஷ்டப்பட்டு உனக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் இப்படி பேசுகிற நீனு அப்படின்னு சொல்ல, எழில் சொல்கிறாரு, என்னடா சொன்ன நன்றி விசுவாசமா, ஆமாண்டா டேடி தான் இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு, ஆரம்பத்துலேயே இந்த வாய்ப்பு டேடியால் தான் வருதுன்னு தெரிஞ்சா அப்போவே தூக்கி எறிஞ்சிருப்பேன்டா, இந்த வாய்ப்பு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வச்சு கடைசி நேரத்தில் என்கிட்ட சொன்னார், இந்த வாய்ப்பு என்னால் தான் உனக்கு வந்திருக்குன்னு சொல்லி, என்னால் அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியல, கடைசியாக உங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாரோ அதே மாதிரி என்னையும் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பட பூஜை விழாவுக்கு அம்மாவை வரவிடாமல் பண்ணிட்டார்ல, நானும் வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் பூஜைக்கு ஆசையாக வந்த எங்கள் அம்மாவை வரவிடாமல் நானும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு டேடி எந்த அளவுக்கு மோசமானவர், எந்த அளவுக்கு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அவர் பக்கம் நம்மளை இழுக்கிறாருன்னு எனக்கு லேட்டாக தான்டா புரிஞ்சுது, அதனால தான் இப்போ பேசிகிட்ருக்கேன், அப்படியாப்பட்ட வாய்ப்பே எனக்கு வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன், அவர் ஜெயிலில் இருக்க தாண்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே எழில் பேசவும், செலியனுக்கும் இனியாவுக்கும் என்ன பேசுதுன்னு தெரில, என்னண்ணா சொல்கிற, அப்போல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லவும், பாக்கியா சொல்கிறாங்க, போதும் நிப்பாட்டு இனியா, எப்போ பார்த்தாலும் உனக்கு உங்கள் டேடி புராணம் தான் பெருசாக தெரியும், உங்கள் டேடி 1000 தப்பு பண்ணாலும் உனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஆனால் நான் எது பண்ணாலுமே உனக்கு ஏன் உன் மனசில் கொஞ்சம் கூட இடமே இருக்காது எனக்குன்னு, ஏன்னா உனக்கு உங்கள் டேடி தான் முக்கியம், நான் தான் சொல்கிறேனே நீ அடிக்கடி வாங்கிட்ட, உனக்கு உங்கள் டேடி நல்லவர், உங்கள் டேடி தான் எல்லாமேன்னு தோணுச்சுன்னா நீ தாராளமாக உங்கள் டேடி கூட போயிடு, யார் வேணாங்கிறா,
அதுக்காக ஏன் இங்கே இருந்துக்கிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா பண்ணுறது சரியில்லை, எங்கள் டேடி பண்ணுறது தான் கரெக்டுன்னு சும்மா பேசி பேசி என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு இங்கே பாக்கியா மூஞ்சடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ராதிகாவோட அம்மா ராதிகாட்ட பேசுகிறாங்க. என்ன ராதிகா, மாப்பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீ அமைதியாக இருக்க, நீ பாட்டுக்கு போடி, போய் மாப்பிள்ளைய எப்படி வெளியில் கொண்டு வரலான்னு பாருடி அப்படின்னு சொல்லவும் ராதிகா சொல்கிறாங்க, என்னம்மா பார்க்கணும், என்ன பார்க்கணும், அவர் என்ன சுதந்திர போராட்டத்தில் போய் கைதாகிருக்காரு? பல வாட்டி சொன்னேன், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை பற்றின விஷயத்தை விட்டுட்டு நம்ம பொழப்ப பாருங்கன்னு சொல்லி கடனை வாங்கி அவருக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாக்கியாவை பழி வாங்கணும்னு சொல்லி ஒரே முடிவாக இருக்கார். இப்போது கடைசியில் யாருக்கு பிரச்சனை? நமக்கு தானே பிரச்சனை. சுற்றி இருக்க எல்லாரும் அசிங்கமாக பார்க்குறாங்க. என்ன பதில் சொல்கிறது எனக்கு, என் குழந்தைக்கும்? தயவு செஞ்சு அவரை பற்றி இனிமேல் பேசாத மணின்னு அப்படின்னு ராதிகா கோவமாக போயிடுறாங்க. உடனே இங்கே ராதிகாவோட அம்மா, சரி இனி இவளை நம்பினா வாய்ப்பில்லை, நாமளே போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் அழைச்சிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இனியா செலியன் 2 பேரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஒரு பக்கம் பாக்கியாவை போலீஸ் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் கிளம்பி போகிறாங்க. போன இனியாவும் செலியனையும் பார்த்து கோபி அப்படியே நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. உங்கள் அம்மா என் மேலே பொய் கேஸ் போய்ட்டு உள்ளே தள்ளிட்டாங்க செலியா, நீ என்னை நம்பலையில, நீங்களாச்சும் நம்புங்கடா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, எப்படியாவது நீங்கள் ராதிகா அம்மாட்ட சொல்லி என்னை வெளியே கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி இங்கே கோபி செலியனுக்கும் இனியாவுக்கும் ரொம்பவே பிரைன் வாஷ் பண்ணுறாரு. அதை கேட்டு அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம கஷ்டத்துலலாம் அப்பா நம்ம கூட தான் இருந்தார், இப்போது அவருக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு இனியா சொல்ல, செலியன் உடனே சரி வா இனியா, நம்ம போயிட்டு நம்மளால் முடிஞ்சதை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோபிக்கு அப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது, கண்டிப்பாக இனியாவும் செலியனும் சேர்ந்து எப்படியாவது பாக்கியோட மனசை மாற்றி கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இங்கே ஒரு பக்கம் ராதிகாவோட அம்மா வக்கீல் அழைச்சி ஸ்டேஷன் போகிறாங்க. இங்கே பாக்கியா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வக்கீல் போயிட்டு, சார் ஒன்றும் பயப்படணும், இது ஒரு சாதாரண கேஸ் தான், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு பாக்கியோட டீல் பேசுகிறாரு. இந்த பாருங்கம்மா, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக அவர் ஸ்டேஷனில் வச்சு ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் நல்லதில்லை. உங்களுக்கு என்ன இப்போது நஷ்ட ஈடாக பணம் தேவைப்படுது, அவ்வளோதானே, எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட பேசி வாங்கி கொடுக்குறேன், கேஸை வாபஸ் வாங்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், யாருக்கு வேணும் உங்கள் காசு, நான் அவருக்கு தண்டனை வாங்கி தரவும் விட மாட்டேன், உங்களால் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க போங்கன்னு சொல்லி பாக்கியா மூஞ்சடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதை கேட்ட வக்கீலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோபி சொல்கிறாரு, சார் அவள் ஒன்றும் சாதாரண இல்லை சார், அவள் சரியான திமிரு பிடிச்சவ, அவளை வேறு மாதிரி தான் சார் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வக்கீலும் போகிறாரு. போயிட்டு செஃப் ஆனந்திட்ட பேசி பார்க்குறாரு. ஆனால் செஃப் ஆனந்தும் பிடி கொடுத்து பேசலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வக்கீல் வந்துடுறாரு. அடுத்த நாள் கோபியை நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜட்ஜு கேட்குறாங்க, இது மாதிரி இந்த ஆனந்துக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தங்கும் போது, மேடம் அவன் என் ஹோட்டலில் வேலை பார்த்தான், அங்கேருந்து சரியில்லைன்னு சொல்லி நான் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன், அவ்வளோதான். அப்படி அவன் நாங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டினால என்னை பழி வாங்கணும்னு சொல்லி அந்த பாக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி தேவையில்லாமல் என் மேலே பொய்யான புகார் அளிச்சிருக்காங்க, தயவு செஞ்சு என்னை விடுதலை பண்ணுங்கள், நான் ஒரு நிரபராதி அப்படின்னு கோபி சொல்ல, உடனே ஆனந்திட்ட கேட்குறாங்க. ஆனந்த் உடனே அப்போ தான் சில ஆதாரத்தை ஒப்படைக்கிறாரு. இது மாதிரி அந்த ஹோட்டல்லேருந்து நான் ஏன் வெளியே வந்தேன், நானும் கோபி சாரும் அடிக்கடி ஃபோனில் பேசுகிற ரெக்கார்டு இருக்குது, அதோட கோபி சார் எனக்கு பர்சனலாக அப்பப்போ அனுப்பிச்ச பணத்தோடைய டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே இருக்குது, பாருங்கள் உங்களுக்கே புரியுன்னு சொல்லி ஆனந்த் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே அங்கே ஜட்ஜுக்கு அப்போ தான் எல்லாம் புரியுது. ஸோ கோபி தான் எல்லாமே திட்டமிட்டு பண்ணியிருக்காரு. இப்போது கையும் களமாக மாட்டிக்கிட்டதுனால இப்போது சமாளிக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த நீதிபதி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ கோபி மேலே இருக்கிற எல்லா தவறும் இப்போது ஆதாரத்தோடு நிரூபணம் ஆயிடுச்சு, அதனால் கோபி குற்றவாளி தான், அவருக்கு நான் 3 வருடம் ஜெயில் தண்டனை தரேன், அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போது பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு பண்ண நஷ்டத்தினால பாக்கியாவுக்கு நிறைய நஷ்டமாயிருக்கு, அதனால் கோபி 25 லட்சம் ரூபாயை நஷ்ட ஈடாக பாக்கியாவுக்கு தரணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவங்க ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அதை கேட்ட கோபி ஆடி போயிறாரு. என்ன 25 லட்சம் ரூபாயா, நான் எப்படி கொடுக்குறது, நான் வச்சுருக்க க்ளவுடு கிச்சனை விற்றா தானே தர முடியும், விற்றுட்டேனா அப்புறம் நான் என்ன பண்ணுறது பிஸ்னஸ்க்கு அப்படின்னு கோபி திருதுன்னு முடிச்சிட்ருக்காரு. அங்கே வந்து ராதிகா பார்த்து கோபியை காரி துப்புறாங்க. இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்காகவும் மயாவுக்காகவும் பாருங்கள் அங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா, பாக்கியாவை பழி வாங்குறேன்னு கடைசியில் எங்களை பழி வாங்கிட்டீங்களே, இனிமேல் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், இனிமேல் எந்த வருஷத்துலையும் சரி எங்கள் மூஞ்சில் முடிச்சிடாதீங்க, இனிமே
நானும் மயுவும் தனியாகவே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்த கோபியால் தாங்கிக்கவே முடியல. இந்த பாக்கியலட்சுமியை பழி வாங்கணும்னு நினச்சோம். கடைசியில் நாம் இப்போது நம்முடைய ஹோட்டலை இழந்து ஜெயிலுக்கு போக போகிறோம். ராதிகாவும் கோவமாக போகிறா. இப்போது எப்படி சமாளிக்கிறது எல்லாத்தையும்? எப்படி வெளியில் வரப்போகிறோம்? எப்படி இந்த பாக்கியாவை பழி வாங்க போகிறோம்? ஒன்றுமே புரியலேன்னு இங்கே கோபி யோசிச்சுட்டு நிற்கிறாரு. இங்கே பாக்கியாவுக்கு 25 லட்ச ரூபா பணம் வரப்போகுதுங்க சந்தோஷத்தில் பாக்கியா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நாம் வாங்கின கடனெல்லாம் ஒழிச்சிட்டு இனிமேல் நம்ம ரெஸ்டாரண்ட்டை பெரிய அளவில் டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் நாம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அப்படின்னா இனிமேல் நம்ம ரெஸ்டாரண்ட் நல்ல ரீச் ஆக போகுது. நாம் ஆசைப்பட்ட மாதிரி பிஸ்னஸில் மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறோம். இனிமேல் நம்ம பிள்ளைங்களாம் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரு அம்மாவாக இனிமேல் தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு பாக்கியாவும் இங்கே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க.